அப்புறம் விஜய் அவர்களுக்கு நீங்கள் என்ன சார் சொல்ல நினைக்கிறீங்க? இல்லை, வாழ்த்துக்கள் தான். கண்டிப்பாக இவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்துருக்காங்க இளைஞர்கள். ஸோ அதை வந்து அவர் வந்து திறம்பட அவங்களுடைய எதிர்பார்ப்பை வந்து அதாவது 100% ஃபுல்ஃபில்லாக பண்ணணும். அது வந்து ரொம்ப முக்கியம். அந்த பொறுப்பை வந்து அவருக்கு கண்டிப்பாக தெரியும். இல்லைன்னா இவ்வளோ பெரிய பொறுப்பை ஜனங்க அவர் கையில் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதை உணர்ந்து அவங்க கூட இருக்கிறவங்களும் செயல்படுவாங்கன்றது நம்பிக்கை இருக்குது. இது வந்து அமைஞ்சதுன்னா அது ஒரு இளைஞர்களுக்கு அவங்க இப்போ எடுத்த முயற்சிக்கு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க அதை வந்து கரெக்டாக நிறைவேற்றிட்டா. இப்போ விஜய் வந்து அதிக பெரும்பான்மையோடு வந்திருக்காங்க. ஆமாங்க, ஆமாம். உங்களுடைய இது எப்படி? இல்லை, இன்றைய வந்து இளைஞர்களுடைய எழுச்சியை பார்க்குறோம். அதாவது இளைஞர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு எழுச்சியோடு இந்த முடிவை கொடுத்துருக்குறாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு. அதாவது நம்ம ஜல்லிக்கட்டுலேயும் பார்த்தோம். ஜல்லிக்கட்டுலேயும் அவங்களுடைய எழுச்சி அங்கே ஆரம்பமாச்சு. அதனுடைய கண்டினியூஷன் தான் இன்றைக்கி வந்து இந்த ஆட்சி மாற்றத்தை மிகப்பெரிய எழுச்சி அந்த இளைஞர்கள் தான். அதாவது இன்றைக்கி புதுசாக ஓட்டு போட்ட இளைஞர்களாகட்டும் ஒரு பெரிய மாற்றத்தை எழுச்சியை உண்டாக்கியிருக்கிறாங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பு எனக்கு தெரிஞ்சு அவங்கள வந்து ஒரு ஊழலற்ற ஒரு ஆட்சியும் ஒரு நல்ல ஒரு வேலைவாய்ப்பு, அதாவது மக்கள் பணம் மக்கள்கிட்டே இருக்கணும். வரிகளை குறைச்சி கவர்மெண்ட் செலவை குறைச்சிக்கிட்டு மக்கள் பணம் மக்கள்கிட்டே இருந்து அப்படி ஒரு ஆட்சி அமைஞ்சதுன்னா மக்களுக்கு, மாணவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை கொடுக்குன்னு நினைக்கிறேன். பேர் என்ன? சக்திவேல் சார்.